விஷுவல் டிசைனிங். விஷுவல் டிசைனர்னால் யார்? விஷுவல் டிசைனர்னால் யார்? அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விஷுவல் டிசைனர்ஸ் அப்படின்னா நத்திங் பட் கிராஃபிக் டிசைனர்ஸ். கிராஃபிக் டிசைனரோடைய அட்வான்ஸ் லெவல் ஆஃப் காலிங் தான் விஷுவல் டிசைனர். விஷுவல் டிசைனர்னால் நத்திங் பட் அவங்களுடைய கண்டென்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல், பிபிடி, பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், வெப் மெட்டீரியல்ஸ், சோஷியல் மீடியா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் விஷுவல் டிசைனர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போனால், ஒரு வெப்சைட் கண்டென்ட் பேனர் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ரண்ட் பேனர் அது பண்ணுறதுக்கு பேர் வந்து விஷுவல் டிசைனிங். அண்ட் தென் இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்ல போனால், சோஷியல் மீடியாவில் போடுற ஒவ்வொரு போஸ்டர் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் விஷுவல் டிசைனிங். இன்னும் பிபிடி டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ், அதில் பண்ணுற ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசைனிங் தான். ஸோ இது எல்லாம் ஓரளவுக்கு டிஜிட்டலில் வருது. இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பிரிண்டிங் மீடியாவில் போகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு டிசைன், பேம்ப்ளெட் டிசைன், அண்ட் தென் ஃப்ளையர்ஸ், அண்ட் தென் ப்ரௌஷர்ஸ், அண்ட் தென் பேனர்ஸ், ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசைனர்ஸ் தான். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். இன்னும் இருக்குது ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஸ் எடிட்டிங், ஃபோட்டோஸ் மார்ஃபிங், டச்சப், அண்ட் தென் கலர் கரெக்ஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் சைட்லையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசைனிங்கோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட். டிஜிட்டல் சைடில் ஃபோட்டோஷாப்பு, அண்ட் தென் பிபிடி கண்டென்ட்டு, சோஷியல் மீடியா நெட்வொர்க்கு, வெப்புக்கு பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் புக்கு, ப்ரௌசரு, பேனரு, ஃப்ளெக்ஸு, இந்த மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுறாங்க. விசிட்டிங் கார்டு பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசைனர்ஸ் தான். இதுதான் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் டிசைனிங்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மெட்டீரியலுக்குள்ளே போகும்போது இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மீடியா யூஸ் பண்ணுற பீப்புள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ், நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசைனர்ஸ் தான். நியூஸ் பேப்பர் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டிசைன் சாஃப்ட்வேர், அடோப் இன்டிசைன், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் அடோப் ஃபோட்டோஷாப், இது 3 தான் பேசிக்காக விஷுவல் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸு. அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் இன்டிசைன். இதை தவிர்த்து இன்னும் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி. பேசிக்காக என்ன சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க் போகும்போது வெறும் ஃப்ரெஷ் டிசைனராக உள்ளே போகும்போது ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் எந்த மாதிரி ரெப்யூட்டட் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் 15,000 ஒரு 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 4 வருஷம்னா ஒரு 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு 30,000 to 35,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ விஷுவல் டிசைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்னும் சேலரி ரேஞ்சஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னா, பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்கிரேடேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி விஷுவல் டிசைனிங், யூ நீட் டு டூ மொபைல் ஆப்பு, வெப்பு, இந்த மாதிரி மல்டி ஸ்ட்ரீமில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜஸ், அதாவது விஷுவல் டிசைனரோட சேலரி பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்காத வரையும் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்கிரேட் யுவர் செல்ஃப் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். ஸோ விஷுவல் டிசைனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புள்ளி. அந்த புள்ளியிலேருந்து நீங்கள் அடுத்தடுத்த புள்ளிக்கு போகணுன்னா பிகாஸ் யூ நீட் டு மூவ் அப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட நீடுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ விஷுவல் டிசைனர்ஸ் பற்றின ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட நான் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.